BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. கலட்டிவிட்ட பாஜக தலைமை, நடுரோட்டில் கைது செய்யப்பட்ட தேவநாதன், மிரள வைக்கும் மயிலாப்பூர் மோசடி. சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் 1872ஆம் ஆண்டு தி மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதிலிட் என்கிற நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டு சுமார் 150 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிதி நிறுவனத்தில் 10 முதல் 11% வரை வட்டி வழங்குவதாக சொன்னதால் ஓய்வூதியர்கள் அங்கு டெபாசிட் செய்திருந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை முறையாக வட்டி வழங்கப்பட்டு வந்ததால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. ஆனால் நிதி நிறுவன பொறுப்பாளராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் கட்சி தலைவரான தேவநாதன் வந்த பிறகு நிதி நிறுவனத்தின் செயல்பாட்டில் சிக்கல்கள் ஏற்பட்டன. கடந்த ஆண்டு பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு முதிர்வு தொகை மற்றும் வட்டி பணம் முறையாக வழங்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தினமும் நிதி நிறுவனத்திற்கு சென்று பணத்தை கேட்டு வந்துள்ளனர். நிதி நிறுவனம் சார்பில் முறையாக பதிலளிக்காததால் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதலீட்டாளர்கள் நிதி நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 525 கோடி ரூபாய் வரை திரும்ப கொடுக்க மறுப்பதாக முதலீட்டாளர்கள் குற்றம் சுமத்தினர். விவகாரம் பூதாகரமானதும் புகார்கள் அனைத்தும் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இந்த விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராகாமல் தேவநாதன் போக்கு காட்டி வந்தார். தன்னை பாஜக காப்பாற்றும் என்ற மனநிலையில் அவர் இருந்து வந்தார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட புகார்தாரர்கள் போலீசாருக்கு அழுத்தம் தர கடந்த 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள தேவநாதன் வரவுள்ளதை அறிந்திருந்த போலீசார் சென்னையில் இருந்து வந்திருந்த பொருளாதார குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் செல்வி, கார்த்திக் குழுவோடு திருச்சி குற்றப்பிரிவு DSP லில்லி கிரேஸ் ஆகியோரும் புதுக்கோட்டை வந்து காத்திருந்தனர். இதை அறியாமல் கோவில் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திருச்சி செல்லும் வழியில் புதுக்கோட்டை காரைக்குடி திருச்சி பைபாஸ் சாலையில் கட்டியாவயல் 4 சாலைகள் சந்திப்பு வழியாக வந்த தேவநாதனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து திருச்சிக்கு அழைத்து சென்றனர். திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு DSP லில்லி கிரேஸ் தலைமையிலான போலீசார் தேவநாதனிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்திவிட்டு சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் வசம் அவரை ஒப்படைத்தனர். இதையடுத்து அவர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். தமிழக பாஜக தலைமையோ தேவநாதனை கழற்றிவிடும் விதமாக அறிக்கை வெளியிட அதனை கண்டு நொந்து போனார் தேவநாதன். பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க சென்ற என்னை நீங்க தான் சிவகங்கை வேட்பாளர் என்று கட்டாயப்படுத்தி வேட்பாளராக்கி என் பணத்தையும் விரயமாக்கிவிட்டு இப்போது என்னையே கழட்டி விடுகிறார்கள் என ஏமாற்றத்தில் புலம்பினாராம் தேவநாதன். இந்த நிலையில் 14ஆம் தேதி முதலீட்டாளர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் தேவநாதனுடன் கைது செய்யப்பட்ட குணசீலன் மற்றும் மகிநாதன் ஆகியோரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது தேவநாதன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் வாதாடுகையில் தேவநாதனின் வயது முதிர்வு மற்றும் முதுகு தண்டுவட பிரச்சனையை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர் எந்த மோசடியும் செய்யவில்லை. அவரது கைது சம்பவம் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை. இதுவரை 100 கோடி ரூபாய் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் வாதிடுகையில் பிரசாத் என்பவர் அளித்த புகாரின் பேரில்தான் தேவநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது இன்னும் 144 புகார்கள் நிலுவையில் உள்ளன. இந்த நிறுவனத்தில் பணம் செலுத்திய மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தேவநாதனுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்த 300 கிலோ மதிப்புள்ள தங்கம் மாயமானது குறித்தும் விசாரணை நடத்தப்படுவதாக தெரிகிறது. தேவநாதனை 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். தேவநாதன் ஆரம்ப காலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளராக இருந்ததிலிருந்தே டெல்லி அரசியல் வட்டத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். அதன்பின் யாதவர் இயக்கத்தை தொடங்கி பின்னர் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை உருவாக்கி பாஜக கூட்டணியில் 24 சீட்டுகளை பெற்றுள்ளார்.
பாஜக டெல்லி தலைவர்களான பூபேந்தர் யாதவ், முரளிதர் ராவ் ஆகியோருடன் நெருக்கமாகி தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்துள்ளார். சட்ட சிக்கல்களிலுள்ள நிலங்களை உறவினர்கள், நண்பர்களின் பெயர்களில் குறைந்த விலைக்கு வாங்கி விற்பனை செய்வது, அரசியல்வாதிகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பதென தேவநாதனின் வருமானம் பெருக சொகுசு வாழ்க்கையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. போலீசாரின் விசாரணையில் இன்னும் பல தகவல்கள் வெளிவரக்கூடும். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தேவநாதனின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 12 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை, பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.